நமது மக்களின் வாழ்வுரிமைக்காக முதல் உரிமை குரல் கொடுத்தவர். அது மட்டுமல்ல, ஈழத்திலே இலங்கையில் வாழ்கின்ற சிறுபான்மை இனங்களைப் போல தமிழ் மக்களும் ஒரு நீதியான, நிம்மதியான, சுதந்திரமான ஒரு வாழ்வுரைக்காக தமிழ் மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு பெருமளவான நிதி உதவிகளை அவர் வழங்கியவர். எனவே என்றும் ஏழைகளின் தோழனாக அல்லது ஏழைகளுக்கு உதவுவனாக, ஏழைகளை முன்னேற்ற வேண்டும் என்ற துடிப்புள்ள ஒரு தமிழனாக அவர் தன்னுடைய வாழ்வை எங்கள் தமிழர்களுக்காக அர்ப்பணித்த ஒரு முதலமைச்சர், ஒரு கலைஞர். அந்த வகையிலே அவருடைய அந்த நினைவு தினத்தையும் நீங்கள் இன்று 100 ஆண்டு கடந்து இந்த மண்ணிலே கொண்டாடி கொண்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனென்றால் வயசு உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர், நீங்க எத்தனை பார்த்துருப்பீங்க, படங்கள்ல பார்த்துருக்கீங்களா, நேராக பார்த்துருக்கீங்களா? இல்லை, படங்கள்ல என்ன எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் உங்களுக்கு விருப்பம்? அப்ப எம்ஜிஆரோட பண்டத்திருப்பு இந்த சார்ந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் ஒலியை செய்த கஜிதன் செவன் உரிமையாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் பாடும் விழா எம்ஜிஆர் எங்களுடைய இந்த விழாவுக்காக வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அந்த வகையில் அவருக்கான அந்த மாலையினை அணிவித்து கௌரவிக்குமாறு போரா வசந்தகுமார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அதற்கான மாலையினை வசந்தகுமார் அவர்களை அணியுமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். அவருக்கான பொன்னாடியை எங்களுடைய கழகத்தின் செயலாளர் ராஜஸ்ரீ அவர்களை கௌரவிக்குமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். உங்களுடைய பலத்த கர்மத்தோடு உங்களுடைய மதிப்புக்குரிய யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அவர்களை நாங்கள் இந்த விநாயகர் கலையரங்கம் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. எங்கே உங்களுடைய பலத்த ஒரு கரவசத்தின் மத்தியில் ஆரம்பித்து வேண்டுமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். எங்களுடைய கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், இந்தியாவினுடைய தீவிர பிரச்சாரமான முதியோர் சங்கத்தினுடைய தலைவர் கிராம செயலாளர்களையும் இந்த மலர்பூமி வழங்குமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். மகிமராஜா விஜயகாந்த் அவர்களையும் மலர்பூமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். ஈனா தவராஜா அவர்களையும் எம்ஜிஆர் என்ன அம்மாவுக்கு விருப்பமாகவா? என்ன எத்தனை ஆமாண்டு என்ன எத்தனை வயசு உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர்? நீங்க எத்தனை பார்த்துருப்பீங்க, படங்கள்ல பார்த்துருக்கீங்களா, நேராக பார்த்துருக்கீங்களா? இல்லை, படங்கள்ல என்ன எம்ஜிஆர் வந்து
தொடர்ச்சியாக நினைவு தினமாக வந்து பண்டத்திரத்தில் சாந்தி என்ற இடத்துல வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். மண்ணில் அவருக்கான ஒரு அத்திவாரம் ஒன்று இங்கே இடம்பெற்றிருந்தது. அந்த அத்திவாரத்திற்கான அந்த நலவஞ்சலியை எங்களுடைய கழகத்தினுடைய மூத்தவர் தோழா ராசையா அவர்களை அந்த நலவஞ்சலியை செய்து வைக்குமாறு அன்பாக வேண்டியிருக்கிறோம். உண்மையாக என்னம்மா எம்ஜிஆரோட சரி என்ன இன்றைக்கு சேர்த்தாலும் மகன் தான் செய்கிறார், மகன் தான் செய்கிறார், அக்காவுடைய மகன் தான் செய்கிறார் செய்கிறாரா? இப்போ சேர்த்தாலும் ஒன்றும் ஆயிட்டார். நினைவாளைய பாருங்க. கிருஷ்ணலிங்கம் அண்ணன் அவர்களே மற்றும் கஜீப செல்வன் அவர்களே, இந்த விழாவுக்கு பிரதம விருந்தினர்களாக, சிறப்பு விருந்தினர்களாக மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற எமது சாந்தைவாழ் மற்றும் அயல் ஊர்களைச் சேர்ந்த எமது மக்களுக்கும் எமது முதற்கண் வணக்கங்கள். இன்றைய இந்த நன்னாளில் நாங்கள் எங்கள் இந்த கிராமத்திலே ஒரு மாண்பு மக்களால் மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ் தலைவர் மக்கள் திலகம் அவர்களுடைய இந்த விழாவிலே நாங்கள் மூழ்கி இருப்பதையிட்டு, இங்கே கொண்டாடுவதையிட்டு நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையிலே எனக்கு வழங்கப்பட்ட இந்த வரவேற்புரையை நான் உங்கள் முன்னிலையிலே நிகழ்த்துவதற்காக இங்கே ஆரம்பமாகின்றேன். இந்த விழாவுக்கு உண்மையிலேயே ஒரு மதிப்பான விழா, ஒரு புனிதமான விழா என்ற வகையிலே எங்களுடைய மாவட்ட செயலகத்தினுடைய அரசாங்க அதிபரே இந்த விழாவுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த கழகத்தினுடைய தொண்டர்களும் இந்த பகுதி வாழ் மக்களும் நாங்கள் அவரை இரு கரம் ஏற்றி வருக வருகவென முதற்கண் வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். இந்த சாந்தை மண் வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து தனக்கென்றொரு தனி இடத்தை தட்டி சென்ற அந்த மக்கள் திலகத்தினுடைய இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினர்களாக இங்கே பலர் வருகை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அழைத்த போதும், நாங்கள் அவரை எந்த நேரத்தில் கூப்பிட்ட போதிலும் இங்கே இந்த மக்களுக்காக ஒரு உறவு போல இங்கே வந்து எங்களுடைய விழாக்களில், எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இந்த கிராமத்தினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு குறிகாட்டி பேராசிரியர்கள் மாறை வைத்துக் கொண்டு அந்த அவர் மக்களுக்கு ஆற்றிய உதவிகள் இன்றும் கூட ஆய்வு செய்யப்படுகிறது. இருந்தாலும் இந்த 108வது இந்த பிறந்த நாளிலே நாங்கள் இந்த சாந்தை கிராமத்தினுடைய ஒற்றுமையை இந்த அரங்கிலே காணுகின்றோம். பாருங்கள், இந்த ஒற்றுமையை கூட எங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் இந்த விழாவில் தந்திருக்கின்றார். ஆகவே அந்த மறைந்து அமரரான அந்த பொன்மனை செம்மல் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே
நினைக்க வேண்டும். அவருடைய அந்த ஆசையினால் இன்றைக்கு இந்த கலையரங்கம் ஒரு ஒற்றுமையை காணுகின்றது. நாங்கள் ஒற்றுமையாக இருப்போமாக இருந்தால் பலவற்றை இந்த கிராமத்தில் சாதிக்கலாம். சாதித்து நாங்களும் இந்த கிராமம் இந்த மாவட்டத்திலே ஒரு முன்னுதாரணமான கிராமமாக வர வேண்டும் என்று எனக்கும் ஆசை இருக்கிறது போல உங்களுக்கும் ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை நாங்கள் ஒற்றுமையின் வழியிலே நாங்கள் அணுகி இந்த வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வள்ளல் பொன் மதிமுகராஜா விஜயகாந்த் அவர்களே, மதிப்புக்குரிய கிராம சேவையாளர் அருள் ஆனந்தன் அவர்களே, இன்னும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களே, தேடியமை ஊக்குவிக்கும் உடன் பிறப்புகளே, அனைவருக்கும் எமது கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் என்.ஜி. ராமச்சந்திரன் அவருடைய 108வது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற மாபெரும் சைக்கிளோட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் வழங்கி வைப்பதற்கு சார்ந்த எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் சமுதாய அமைப்பின் ஊடாக இவ்விழாவை ஆரம்பித்துள்ளோம். அதேவேளை வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளையும் கழகத்திற்கு அள்ளித்தந்த வள்ளல் பொன் மதிமுகராஜா விஜயகாந்த் அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை சமூக சேவை அமைப்பின் தலைவருக்கு எமது கழகத்தின் சார்பில் நன்றி. ஆண்டவன் கொடுத்தவரன் தந்தைக்கு கிடைக்கவில்லை, ஆனால் தந்தை கொடுத்தவரன் தலைவர் விஜயகாந்துக்கு கிடைத்துள்ளது. அந்த வகையில் இந்த கழகத்திற்கு உதவிக்கரம் செய்துள்ள எங்கள் வள்ளல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சித் தலைவர் அவர்கள் இலங்கையில் கண்டியில் பிறந்து தமிழகத்தில் வாழ்ந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி சொல்ல போனால் அவர் நாடக நடிகராகவும் இந்த காலத்தில் NS கிருஷ்ணன், திராவிட கழகத்தின் தலைவர் ஈவேரா பெரியார், பேரறிஞர் அண்ணா இவர்களது பாசறையிலே வளர்ந்தவர் தான் எம்ஜிஆர். பின்பு அரசியலுக்கு புகுந்து தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்றி அமைத்தார். அப்படிப்பட்ட பெருந்தலைவருக்கு எமது சார்ந்த எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் சமூக சேவை அமைப்பு எடுக்கும் பிறந்த நாள் விழா என்றதும் ஏதென்னும் காணும் இன்பம் எனது வாழ்வில் நான் கனவோ கண்டதில்லை. எமது கழகம் சமூக சேவையை அடிப்படையாக கொண்டிருப்பதால் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையை வலியுறுத்தி வாழும் என கேட்டுக்கொண்டு என் முறையை முடிக்கிறேன். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் உலகம் போற்றும் ஒரு உத்தம புருஷர். அவர் ஏழை மக்களின் விடுவிக்காக பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது நடைமுறைப்படுத்தி மக்களின் மனங்களில் இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர் வாழ்வுக்காக தான் இறக்கும் வரை பல்வேறு வழிகளில் பாடுபட்டவர். அவரை ஏழைகளின் தொண்டர் என்று மிகையாகாது. அவரது செயற்பாடுகளில் ஆர்வமுற்ற எமது அன்புக்குரிய காலஞ்சென்ற பொன் மதிமுகராஜா அவர்கள் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் ஒன்றை ஸ்தாபித்து எம்ஜிஆரின் பிறந்த தினத்தின் போது ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றனர் என்பது அனைத்து தமிழ் மக்களும் அறிந்த விடயமாகும். அந்த வகையிலே அதே நடைமுறையை பின்பற்றி அவரது மகன் திரு மதிமுகராஜா விஜயகாந்த் அவர்கள் இன்றும் மக்கள் திலகத்தின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை செயற்படுத்தி அதனூடாக பல உதவிகளை மேற்கொண்டு வருவது பாராட்டுக்குரியதாகும். அவர்களது பணி தொடரவும் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 108வது பிறந்த தின நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெறவும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்ன வேதநாயகன், ஆளுநர், வடக்கு மாகாணம். இதர் வழங்கிய செய்தி. அவருடைய 108வது பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன் நாங்கள் அவருக்கு விழா எடுக்கின்றோம் என்றால், அவர் கண்டியிலே பிறந்து அவர் சின்ன வயதிலே பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தவர். தமிழகத்தில் சென்று அங்கே நாடகத்திலே நடித்து கொண்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு 1936ஆம் ஆண்டு சதிலீலாவதி என்ற திரைப்படத்திலே தோன்றி 1978ஆம் ஆண்டு வரை 136 திரைப்படங்களை நடித்து மக்களுடைய மனங்களில் ஒரு நீங்க அடக்க பெற்றவர். அது மட்டுமல்ல, அரசியலில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய திமுக கழகத்தில் இணைந்து 20 வருடங்களுக்கு மேலாக அந்த கட்சியின் பணிக்காக உழைத்தவர். அந்த காலகட்டங்களிலே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த கட்சியில் இணைந்து திமுகவினுடைய அந்த பணிக்காக ஒத்துழைப்பு நல்கிய எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதன் பின் 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய அமைப்பினை உருவாக்கி அவர் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தமிழக தேர்தலிலே
அவர் தமிழகத்தின் முதல்வராக 1987 ஆண்டு வரை தமிழகத்தினுடைய முதல்வராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த கால பகுதியிலே அவர் தமிழக மக்களுக்கு வழங்கிய அந்த உதவிகள், அந்த மக்கள் மீது அவர் கொண்ட கருணைகள், அந்த மக்களுக்கு ஆற்றியவர்கள் தொண்டுகள் இன்று கூட 38 ஆண்டுகள் கழிந்தாலும் அவரை தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற உலகத் தமிழர்கள் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்கள் கூட இன்று மறக்காதபடிக்கு நாங்கள் அவருக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 1982 ஆண்டு வடகிழக்கில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மத்தியவர்களுடைய முன்னதாக அந்த உதவிகளை வழங்கினார். 83 ஆண்டு இலங்கையின் முன்னே அரசுகளின் மனிதநேய மீறல் சம்பவங்களால் இன்னும் எமது மக்களின் அவலக்குரல் கேட்டு எமது மக்களின் வாழ்வுரிமைக்காக முதல் உரிமை குரல் கொடுத்தவர். அது மட்டுமல்ல, ஈழத்திலே இலங்கையில் வாழ்கின்ற சிறுபான்மை இனங்களைப் போல தமிழ் மக்களும் ஒரு நீதியான, நிம்மதியான, சுதந்திரமான ஒரு வாழ்வுரைக்காக தமிழ் மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு பெருமளவான நிதி உதவிகளை அவர் வழங்கியவர். எனவே அந்த வரலாற்று நாயகன் இன்று எங்களை விட்டு பிரிந்த 32 ஆண்டுகள் ஆனாலும் வேதம் சொல்கிறது, ஒரு சாதாரண மனிதனை படைப்பதற்கு 40 நாள் ஆகின்றது. ஆனால் தீர்க்கதரிசிகளையும் மனித மகான்களையும் படைப்பதற்கு 400 ஆண்டுகள் ஆகின்றது என்று வேதம் சொல்கின்றது. அந்த வகையிலே இன்று 38 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்னும் 302 ஆண்டுகள் புரட்சித்தவர் இந்த மண்ணுக்கு வருவதை நாங்கள் பார்ப்போம். அவர் மீண்டும் இந்த மண்ணுக்கு வருவார் என கூறி அன்பால், அருளுள்ளத்தால், தாய் உள்ளத்தால், தமிழ் பற்றால், கலையால், கருணையால் கன்னடம் என்று வாழ வைத்து தமிழ் ஈழமண்ணை கண்ணனை நேசித்தவர் எம்ஜிஆர். உயிருக்காக போராடும் போது மற்றவர் உயிர் நாட முத்தவர். மாபெரும் கலைஞராக, மனிதாபிமானியாக, மதிநுட்பம் நிறைந்த மேடை பேச்சாளராக, எழுத்தாளராக, வல்லலாக வச்சிர இதயம் கொண்டு தன்னை சந்திக்கும் அத்தனை இடர்பாடுகளையும் சோதனைகளையும் சாதனையாக்கி வாழ்ந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய இந்த 108வது பிறந்த தின நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அடக்குமுறைகளை எதிர்ப்பவர், ஆணவங்களை தகர்ப்பவர், இயன்றவரை கொடுப்பவர், ஈழத்தமிழர் விடுதலைக்காக உழைப்பவர், உண்மையை உரைப்பவர், உயிரேதும் உறவேதும் பாராமல் உதவி செய்தவர், எல்லோரும் வியக்கு மன்னம் ஆட்சி அமைப்பவர், ஏற்றம் என்பதே இல்லாமல் வாழ்ந்தவர், ஐக்கியம் காட்டிடும் காவல்காரன், ஓங்கும் தமிழை ஒளிர வைத்தவர், ஒப்பற்ற தலைமை தலைவன் வழிக்கு அவர் உதவிகளை செய்தவர். ஔவையாரும் ஒன்றிருந்தால் 108வது பிறந்தநாள் நிகழ்விலே அவரை பாடி மகிழ்ந்திருப்பாள் என்று கூறி எங்களுடைய கழகத்தின் சார்பிலும் சார்ந்தவாழ் மக்களின் சார்பிலும் எங்களுடைய உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களின் சார்பிலும் அவருக்கு இந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்துலக எம்ஜிஆர் பேரவையினுடைய தலைவர் மதிமேராஜா விஜயகாந்த் அவர்களுக்கும் எமது கழகத்தின் தொண்டர்களுக்கும் நன்றியினை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்விற்கு பெருந்தன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் ஐயா அவர்களே, மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வாழ்த்து செய்தி அனுப்பிய தேவநாயகம் ஐயா அவர்களே, மற்றும் இந்திய துணை தூதுவர் அவர்களே, எல்லோருக்கும் மேலாக என் தாய்க்குலமே, சிறுவர்களே, தாய் தந்தையரே, அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 108வது பிறந்த தினத்தை நாம் ஏன் இந்த சாந்தை மண்ணிலே பிரமாண்டமான முறையிலே தமிழ் அரசியல் தலைமைகளை தவிர்த்து ஒரு பொதுவாக நாம் ஏன் இந்த விழாவை நடாத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா ஒழுங்கு செய்யப்பட்டது. 13ஆம் தேதி காலை மாபெரும் சைக்கிள் ஓட்ட போட்டி பண்டத்தெருப்பு சந்தையிலே மிகவும் பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுக்கு உண்மையிலேயே யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் வருவதாக இருந்தார். ஆனாலும் வேலைப்பட காரணமாக இந்த நிகழ்வுக்கு பெற முடியாது போனது. உண்மையிலேயே அவர் இந்த நிகழ்வுக்கு வருவதாக உறுதியளித்திருந்தார். ஆனாலும் இந்த மக்கள் இந்த மண்ணை ஒரு நேசிக்கின்ற மாபெரும் தலைவன் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர்
ஏழை எளிய பாமர மக்களுக்காக உயிர் கொடுத்தார், உயிர் நீத்தார். எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நாமே இந்த விழாவை அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம், நிறுவனங்களை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் அவர் ஒரு நடிகன் என்பதற்காகவோ அல்லது மாபெரும் அரசியல் தலைவன் என்பதற்காகவோ நாங்கள் அவருக்கு விழா எடுக்கவில்லை. நமது மக்கள் கடல் கடந்து போகின்ற பொழுது, சொல்லலா துன்பதியரங்களின் போது தமிழகம் சென்ற பொழுது இருக்க இடம் கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், உண்ண உணவு கொடுத்தார், சிறுவர்களுக்கு பாடசாலை கட்டுவதற்கு கல்வி வல்வதற்கு பாடசாலை கட்டிக் கொடுத்தார், சகல உதவிகளையும் நேசக்கரம் நீட்டினார். அந்த மாபெரும் தலைவனுக்காகவே இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மக்கள் படுகின்ற துன்பதியரங்களை எளிதில் மறக்காத ஒரு மாபெரும் தலைவன் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதற்காக நாங்கள் விழா எடுக்கின்றோம், அதற்காக நாங்கள் அவரை நினைவு கூறுகின்றோம், அதற்காக ஈழத்தமிழர்கள் நன்றியுறவை வெளிப்படுத்துவதற்காகவே எம்ஜிஆரின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றோம் என்ற சாந்தை மண்ணிலே. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்பால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், இந்த இனம் தமிழினம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு வீரர்களுக்கான பரிசுகள் மற்றும் உணவுப் பொருட்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், கண்பார்வையற்றோர் மற்றும் பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கு எம்மாலான அனைத்து உதவிகளும் செய்யப்படும். அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை என்ற ரீதியில் எனது தந்தையின் அறக்கட்டளை நிதியின் மூலமாக உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் மக்களின் நிதி பங்களிப்புடன் எமது அந்த அயராத உழைப்பில் நாம் அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுவோம். அதற்காகத்தான் நாம் இந்த விழாவை நினைவு கூறுகின்றோம். அரசாங்க அதிபர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வேலைப்படலுக்கும் மத்தியிலும் எமது கோரிக்கைகளை ஏற்று மனிதாபிமான முறையில் நான் அவருக்கு விளங்கப்படுத்தி சொன்னேன். உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கு அவர் பெருக தர இயலாது, காரணம் அவரது வேலைப்படகு. ஆனாலும் நான் அவரை ஒரு மனிதாபிமான முறையில் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கு இந்த நிகழ்வையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அவர் கண்ணுடால் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவரை இந்த நிகழ்வுக்கு அழைத்து வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே அரசாங்க அதிபர் முதன்முறையாக இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் வந்திருக்கின்றார். உண்மையிலேயே அவரை நான் வெறுக வெறுக என்று அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை சார்பிலும் எனது சார்பிலும் அவருக்கு நன்றியை கூறுகின்றேன். எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி கோட்பாடோடு வளர்ந்தாரோ அதற்காகத்தான் நாங்கள் தமிழ் மக்கள் நன்றியுணர்வை வெளிக்காட்டத்தான் இந்த எம்ஜிஆரின் பிறந்த தின நிகழ்வு மற்றும் நினைவஞ்சலி நிகழ்வுகளை நாங்கள் முப்பெரும் விழாவாக நடாத்தி வருகின்றோம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற காலநிலை வெள்ளப்பெருக்கு காரணமாகத்தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி நிறுவனங்களையும் உதவி பொருட்களையும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆகவே நேரம் போதாமையினால் எனது பேச்சை சற்று சுருக்கி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் சமூக சேவை அமைப்பு சாந்தை பண்டத்திருப்பு அவர்களுடைய இன்றைய இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் திருவாளர் சாந்தலிங்கம் அவர்களே, இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பிரதேசத்தினுடைய கிராம சேவையாளர் அவர்களே மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் பேரவையினுடைய தலைவர் மதிமோராஜா விஜயகாந்த் அவர்களே மற்றும் ஏனைய விருந்தினர்களே, அன்புக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலே இன்றைய இந்த எம்ஜிஆர் நினைவு தின நிகழ்வுகள் கடந்த ஒரு வார காலமாக இந்த எம்ஜிஆர் பேரவையினாலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இதனுடைய தலைவர் உறுப்பினர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு கோரிக்கையை முன்வைத்த போது உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்திலே
மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட ஒரு பிரதேசமான இந்த சாந்தை பிரதேசத்திலே இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற போது இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை அல்லது அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் உண்மையிலே இந்த நிகழ்விலே ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் பல்வேறுபட்ட வசதி இனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது இந்த கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது கூட நீங்கள் பல்வேறுபட்ட பாதிப்புகளை அனுபவித்தீர்கள் என்பதனை நான் அறிந்த வகையிலே நான் இந்த சண்டிலிப்பாய் பிரதேசத்தினுடைய பல பிரதேசங்களுக்கு விஜயம் பார்த்த போது உங்களுடைய இந்த தேவைப்பாடுகளையும் அறிந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யத்தக்க வகையிலே ஏதோ ஒரு வகையிலே தங்களாலான இயலுமான அளவிலே அவர்கள் இந்த உதவி திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையிலே தேவைப்பாடுடைய மக்கள் எல்லா பிரதேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களிடத்திலே இருந்து சரியானவர்களை அடையாளம் கண்டு நோய்வாய்ப்பட்டவர்களை அல்லது வாழ்வாதார உதவி தேவைப்படுபவர்களை இனம் கண்டு இந்த அனைத்துலக எம்ஜிஆர் பேரவையின் இந்த சாந்தை பண்டத்தெருப்பு கிளைச்சங்கம் அவ்வாறு ஏற்பாட்டை சேர்ப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனென்றால் இவ்வாறு தேவையறிந்த மக்கள் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரதேசத்திலே அவர்களுக்குள்ளே இருந்து மிகவும் சரியானவர்களை பொருத்தமானவர்களை தெரிவு செய்து இத்தகைய தேவையை பூர்த்தி செய்திருக்கின்றார்களை நான் இந்த சந்தர்ப்பத்திலே பாராட்டி கொண்டு இந்த நிகழ்விலே பலரும் தங்களுடைய இந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய அந்த கருத்துக்களையும் அவருடைய செயற்பாடுகளையும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அவர் வாழ்ந்த காலத்திலே அவரை நேரடியாக கண்டு வாழ்ந்தவர்கள் என்ற விதியிலே நாங்கள் அனைவரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். இதில் இருக்கின்ற சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுக்கு அவரை தெரியாது விட்டாலும் அவருடைய செயற்பாடுகள் ஒரு சமூக நலன் நோக்கியதாக அல்லது இந்த வசதி குறைந்த மக்களை தங்களுடைய அந்த வசதியாக நிலைமைக்கு மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர். அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி தன்னுடைய உயர்ந்த அர்ப்பணிப்பான சேவை மூலம் மக்களுடைய மனதை கவர்ந்தவர். அவருடைய பல பாடல்கள் இன்றும் எங்களுடைய மனதிலே நிற்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த மேடையிலே கூட அவரை போல வேடம் தரித்த ஒருவரும் இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறு அவர் எங்களுடைய தமிழர்களுக்கு பல்வேறுபட்ட விதத்திலே தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்கி இருந்தவர். அரசியலுக்கு அப்பால் இந்த மக்களுடைய வறுமையை போக்குவதிலே அல்லது மக்களுக்குரிய சரியான வழிகாட்டுதல் பாதையை வழங்குவதிலே அவர் தனக்கு நிகராக தன்னுடைய சேவையை மேற்கொண்டவர். அந்த வகையிலே என்றும் ஏழைகளின் தோழனாக அல்லது ஏழைகளுக்கு உதவுவனாக ஏழைகளை முன்னேற்ற வேண்டும் என்ற துடிப்புள்ள ஒரு தமிழனாக அவர் தன்னுடைய வாழ்வை எங்கள் தமிழர்களுக்காக அர்ப்பணித்த ஒரு முதலமைச்சர், ஒரு கலைஞர். அந்த வகையிலே அவருடைய அந்த நினைவு தினத்தையும் நீங்கள் இன்று 100 ஆண்டு கடந்து இந்த மண்ணிலே கொண்டாடி கொண்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொருவர் ஆற்றுகின்ற சேவையும் அவருடைய அந்த உடல் அழிந்தவுடன் அழிகின்ற நிலைமையிலே இருக்கின்ற போது இவ்வாறு ஒரு சேவையாளரை ஒரு பெருந்தகையை நீங்கள் தொடர்ந்தும் 100 ஆண்டு காலம் அல்லது தொடர்ந்தும் அவரை இவ்வாறு வழிபடுத்தி அல்லது இவரை மேம்படுத்தி நீங்கள் அதற்குரிய அஞ்சலி நிகழ்வை மட்டுமல்ல அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது. அந்த வகையிலே அனைத்துலக எம்ஜிஆர் பேரவையினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் அதனுடைய கிளை காரியாலயங்களுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணினுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக கிராம அலுவலர் என்னோடு பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த பிரதேசம் மிகவும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட பிள்ளைகளை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த பிள்ளைகளை எதிர்காலத்திலே நல்ல ஆரோக்கியமான ஒரு சமூகமாக இவர்களை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இவர்களை கல்வியிலே அக்கறையோடு வளர்த்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சமூகத்திலே கல்வி மூலம் ஒருவன் வளர்ந்து கொள்வதன் மூலம் அவன் தன்னுடைய அந்த பாதையை சரியான முறையிலே அமைத்துக் கொள்ளலாம். ஆகவே இதிலே நிறைய பெற்றோர்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளிலே இந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான சூழலை ஏற்படுத்தி அவர்களை கற்றலிலே ஈடுபடுத்தி அவர்களை கற்பிப்பதன் மூலம் எதிர்கால சமூகத்திலே அவர்கள் நல்ல பிரஜைகளாக நல்ல மனிதர்களாக வாழுவதற்குரிய வழியை நீங்கள் சமைத்துக் கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் இந்த உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்தும் எதிர்காலத்திலே நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகளாக ஆரோக்கிய சமூக விற்பனர்களாக இந்த சமூகத்தினுடைய நல்ல பிரஜைகளாக அவர்கள் உருவாக வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு இந்த கல்வியை பூர்ணமாக வழங்க வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் இந்த பிள்ளைகளை தொடர்ந்தும் கல்வியிலே ஈடுபடுத்தி அவர்களை இந்த பாடசாலைகளுக்கு ஒழுங்காக அனுப்பி அவர்களுடைய அந்த கல்வி நிலையை மேம்படுத்துவதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்திலே
நல்ல தலைமைத்துவ பண்பு கொண்டவர்களாக, நல்ல பண்பாளர்களாக, நல்ல சமூக பிரதிகளாக உருவாக்க முடியும் என்று கூறிக்கொண்டு என்னை இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக அழைத்தமைக்காக நன்றியும் கூறி உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. சைக்கிள் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபன் ஐயா அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்பாக வேண்டியிருக்கிறார். பலத்த கவனம் வாங்கி வைக்கப்படும். ஐந்து மாவட்டங்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தது. அந்த 5 மாவட்டத்தோடு எங்களுடைய மண்ணை சேர்ந்த இளம் வீரன் வாசுராஜா சுதித்தர் அவர்களுக்கான கௌரவத்தையும் பாராட்டுக்களையும் இந்த வேளையில் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் சாந்தை பட்டத்திற்கு இரண்டாம் பரிசு நிருஞ்சன் அவர்கள் நவாய் அவருக்கான எதிர்ப்பு ஒரு வீரன் அவருக்கான பரிசுகளையும் வழங்கி வைக்குமாறு ஆன்மாக வேண்டியிருக்கிறார். எங்கே என்னுடைய கரவசம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ராஜ்குமார் மட்டக்களப்பு. அரசாங்க அதிகாரி அன்பாக இருக்கின்றார். அடுத்ததாக உடனடி பொதிகள் வழங்க இருக்கின்ற காரணத்தினால் சுந்தரலிங்கம் பொன்ராசா சின்ன பிள்ளைகளுக்கான வந்து கல்வி பாடங்கள் கொக்கி புத்தகம் எம்சிஆர் வேண்டாமா? எம்சிஆர் உங்களுக்கு விருப்பம்? இப்போ எத்தனை வயது உங்களுக்கு? எத்தனை வயது இந்த எம்சிஆர் தெரியும் உங்களோட பிறந்தது? பிள்ளைங்க இல்லை எம்சிஆர் மாதிரி இல்லை இல்லை அதுகிட்ட டிஷர்ட் அடைஞ்சிருக்கா தான் நான் பார்க்குறோம். அஞ்சு ஆ ஆ ஆ